பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10, 11, 12 இந்த 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஜூலை 2026. ஸோ ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு யுரேனியம் ஆஸ்திரேலியாவுடன் ஒப்பந்தம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக யுரேனியம் அப்படின்றது நம்மளுக்கு அணு உலைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த யுரேனியம் தாது பொருளை வந்துட்டு ஏற்றுமதி செய்கிறதுக்கு ஆஸ்திரேலிய அரசு இது கொடுத்துருக்காங்க, சரிங்களா, பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்மளுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறாங்க யுரேனியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம். கண்டிப்பாக கேட்பாங்க, எந்த நாட்டிலேருந்து இப்போ ரீசெண்டாக யுரேனியத்தை வந்து இந்தியா இறக்குமதி செய்ய போகுது அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டோட, சரிங்களா. அடுத்து இது பாருங்கள், குருகிராமில் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா பல்கலைக்கழக வளாகம் அமைய உள்ளது. பெங்களூரில் ஃப்ளிண்டர்ஸ் பல்கலைக்கழக வளாகம் அமைய உள்ளது. அப்போது குருகிராம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட விக்டோரியா பல்கலைக்கழக வளாகமும் பெங்களூரில் ஆஸ்திரேலியாவோட ஃப்ளிண்டர்ஸ் பல்கலைக்கழக வளாகமும் அமைக்க போகிறாங்கப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம், நம்ம இந்தோனேசியாவில் நம்ம பெங்களூரோட IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அமைக்க போகிறாங்கன்னு பார்த்தோம். இதில் வந்து ஆஸ்திரேலியாவோட பல்கலைக்கழக வளாகம் நம்ம இந்தியாவில் அமைக்க போகிறாங்க, சரிங்களா. ஆஸ்திரேலியாவோட பிரதமர் பேர் ஆண்டனி அல்பனேசி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஸோ இந்த 3 நாள் நியூஸ் பேப்பரில் வந்துட்டு நியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா திட்டங்கள் சார்ந்தும் நம்மளுக்கு எதுவுமே வரலை. அதனால் நம்ம அடுத்தடுத்து டக்குன்னு பார்த்துடலாம். இதில் எதுவுமே இல்லைப்பா. இந்த நியூஸ் கொடுத்துருந்தாங்க, சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. உலகம் முழுவதும் 195 நாடுகளில் தமிழர்கள் வசிக்கின்றாங்க அப்படின்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, நெல்லை, சரிங்களா, திருநெல்வேலி மாவட்டத்தில் மின்கலன் சேமிப்பு ஆலை வந்து நிறுவ போகிறாங்கப்பா. இதில் பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில், சரிங்களா, சூரிய ஒளி மின்னழுத்த செல்கள் மற்றும் செல் தொகுப்புகளுக்கான ஒருங்கிணைந்த உற்பத்தி வளாகத்தையும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு 2 தான். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் தான் சூரிய ஒளி மின்னழுத்த செல்கள், சரிங்களா, அந்த சேமிப்பு ஆற்றல் ஆலை வந்து அமைக்க போகிறாங்க. ஓகே, ரைட். வேறு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், உலகிலேயே அதிக மீன்கள் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா 2வது இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிகமான மீன் உற்பத்தி செய்கிறதுல உலக அளவில் இந்தியா 2வது இடத்துல இருக்காங்க. இதில் பாருங்கள், இந்தியா 11,000 கிலோமீட்டர் தொலைவுக்கும் அதிகமான கடலோர பகுதிகளை கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க வந்து அந்த தீவு கூட்டங்களை சேர்த்து ஒரு குத்து மதிப்பாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா. யார் அப்படின்னா நம்ம குடியரசு துணைத் தலைவர் சொல்லியிருக்காரு. அக்யூரேட் டேட்டா கிடையாது, பட் இன்ஃபர்மேஷன்றது இதான். 24 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட பிரத்யேக பொருளாதார மண்டல பகுதியும் இது கொண்டிருக்கு. அப்போ இந்த கடலோர பகுதியை சேர்த்தீங்க அப்படின்னா 24 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு மிகப்பெரிய பொருளாதார மண்டலமாக இருக்குது. ஏன்னா அங்கே கிடைக்கக்கூடிய பாசிகள் ப்ளஸ் கடல் சார்ந்த பொருள்கள் இது எல்லாமே மிகப்பெரிய வியாபார சந்தையாக இருக்குது. இதில் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது இடத்துல இருக்குது, சரிங்களா. அப்போ உலக உற்பத்தியில் மொத்தம் 8% இந்தியா மட்டுமே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. உலக மீன் உற்பத்தியில் 100%த்தில் 8% ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா உற்பத்தி பண்ணுறாங்க. ப்ளஸ் ஏற்றுமதி செய்யப்படும் கடல் உணவு உற்பத்தி இந்த தடவை 73,000 கோடியை தாண்டி இருக்குப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், சரிங்களா. சரி, அடுத்தது பார்க்கலாம். வேற நான் சொன்னேன் இல்லைப்பா, நியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதான் ரொம்ப கொடுமையான நியூஸு. கரூரில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு வந்துட்டு 31 பேருக்கு அரசு பணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நடிகரை பார்க்க போய் உயிரிழந்ததுக்காக எதுக்காக அரசு பணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ இவர் சிஎம்மாக இருக்கலாம், ஓகே. ஆனால் அந்த கரூரில் அந்த பிரச்சனை நடக்கும்போது இவர் சிஎம் கிடையாது, இவர் ஒரு நடிகரை பார்க்க வந்து இறந்து போனவங்களுக்கு எதுக்காக கொடுக்கணும், அதான் விஷயம். ஏன்னா நம்மளுக்கு இப்போது சராசரியாக ஒரு போஸ்டிங்க்கு 20,000 பேர் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆவரேஜாக 1:20,000 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ 6 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பை 6 லட்சம் பேருக்கான ஒரு தகுதியை வந்து டோட்டலாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்தது அப்படின்றது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயந்தான். நடிகரை பார்க்க போய் இறந்தவங்களுக்கு எதுக்காக அரசு வேலைன்னு சொல்லிட்டு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு தகவல் தான் இந்த இது. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேற
எதுவுமே இல்லை. இது ரொம்ப முக்கியமானதுப்பா. என்னன்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இந்தியா வம்சாவளி வீரர் அனில் மேனன் அவர் வந்து பயணிக்க போகிறாருப்பா. ரொம்ப முக்கியம் பாருங்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நாசாவை சேர்ந்த இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் அனில் மேனன் அவர் ஜூலை 14ஆம் தேதி பயணிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த அனில் மேனன் இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு டாக்டர். நாசாவில் இருக்கக்கூடிய எல்லா விண்வெளி வீரர்களுக்கும் மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அது போக என்ன அப்படின்னா, அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிட்டு நம்ம பூமி திரும்பும்போது அவங்களோட உடல் அமைப்பு வந்து டோட்டலாக மாறி இருக்கும். அவங்க வந்து திரும்ப வந்து இதுக்கு அடாப்ட் ஆகிறது ரொம்ப விஷயம். ஸோ வந்தவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள நம்ம மறுபடி பூமியோட ஒருங்கிணைக்கிற ஒரு முக்கியமான செயலில் இந்த அனில் மேனன் ஈடுபட்டிருக்காரு. இப்போ இவர் எதுக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, அதாவது அங்கே போயிட்டு அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் பாதிப்பை அங்கேருந்தே ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக, அதான் ரொம்ப மெயின். சரிங்களா? வீரர்களோட உடல் பாதிப்பை அங்கேருந்தே ஆராய்ச்சி பண்ணுறது, அவங்களோட ரத்த அழுத்தம், இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்காக தான் இவங்க வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. சரிங்களாப்பா? இந்த இவர் அனில் மேனன் அப்படின்றவர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகிறாரு. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ரைட், ஓகே. இப்போது நம்ம இந்தியாவில் வந்துட்டு வாகனங்களோட உற்பத்தி, சரிங்களா, அதாவது இந்தியா வாகனத்துறையின் மதிப்பு 14 லட்சம் கோடியாக இருந்துச்சு முதல்ல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 லட்சம் கோடிப்பா. ரொம்ப முக்கியம். இந்தியாவோட வாகன உற்பத்தி சந்தை எவ்வளோ அப்படின்னா 22 லட்சம் கோடி. உலக அளவில் இந்திய வாகனத்துறை உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்குப்பா. ரொம்ப முக்கியம். ஏன்னா மீன் உற்பத்தியில் 2வது இடம் பார்த்தீங்களா பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி வாகன உற்பத்தியில் இந்தியா வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்கு. வாகன உற்பத்தி சந்தை மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 22 லட்சம் கோடி. சரி, ரைட், ஓகேப்பா. வேறு இந்தியாவில் 14 நகரங்கள் வந்து கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 50 நகரங்களில் சென்னை, மதுரையெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது இதான். இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நகரம் அல் பஷ்ரா நகரம். சரிங்களா? முதலிடத்துலையும் அகமதாபாத்தோட குஜராத் 2வது இடத்துலையும் இருக்குது. அதிகமாக வெயிலில் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய நகரங்களில் 2026. இது வந்து இந்த குளிர்சாதன உள்கட்டமைப்பு, மரங்களோட எண்ணிக்கை, வெப்பம் தொடர்பான நோய்கள், உள்கட்டமைப்புகள், இது எல்லாத்தையும் வச்சு இந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம், சரிங்களா, இந்த ஆய்வை நடத்தினது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். அவங்க தான் இந்த ஆய்வை நடத்தியிருக்காங்க. அதுபடி ஈராக் அல்பஸ்ரா நகரம் வந்து முதல் இடத்துலையும், அதிகமாக வெயிலில் பாதிக்கப்படக்கூடியதில் அகமதாபாத்தோட குஜராத் வந்து 2வது இடத்துலையும் இருப்பாங்க. அடுத்தது பார்க்கலாம். வேறு ஸ்போர்ட்ஸ் நியூஸு இருக்குது, பட் ஃபைனலில் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து ஃபைனல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கிடையில் எதுவும் பார்க்க வேணாம்ப்பா. இதில் வேறு எந்த நியூஸும் இல்லை. ரைட், ஓகே. இந்த இது பாருங்கள். வியட்நாமில் படகு விபத்துன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா புகுவோக் தீவு, அது பக்கத்தில் தான் இந்த விபத்து நடந்திருக்கு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. நம்ம வேறு கூடுதலாக பார்த்துக்கலாம். 2030 காமன்வெல்த் போட்டியை இந்தியா நடத்த போகிறாங்கப்பா. அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கோங்க. வேறு இதில் எதுவுமே இல்லை. நம்ம தோண்டி எடுத்து பார்த்தாலும் நியூஸுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி, பார்க்கலாம். பாருங்களேன், இதில் முக்கியமான நியூஸுன்னு எதுவுமே கிடையாது. இந்த இது பாருங்கள். அதாவது நியூசிலாந்தோட பிரதமர் கிறிஸ்டோஃபர் லக்சன் அவர் வந்து அவரோட உரையில் சொல்லியிருக்காரு. இப்போது பிரதமர் வந்து இங்கே போயிருக்காரு பார்த்தீங்களா, நியூசிலாந்துக்கு. அப்போ அவர் வாசித்த உரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2014 2030 வரையும் கணக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 25 கோடி இந்தியர்கள் வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நம்மளுக்கு வந்த நியூஸு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கடந்த 10 ஆண்டுகள், சரிங்களா, 10 ஆண்டுகள் கணக்கெடுப்பே எடுத்தீங்கன்னாக்கோ 25 கோடி பேர் வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நடுத்தர வர்க்கத்தோட எண்ணிக்கை 44 கோடியாக மாறி இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதாவது இதுக்கு வறுமை கோட்டு கீழே தான் அதிகமாக இருந்தாங்க. இப்போ வறுமை கோட்டு கீழே இருந்து கொஞ்சம் மேலே வந்து நடுத்தர வர்க்கத்தினரோட எண்ணிக்கை 44 கோடியாக இருக்குது. சரிங்களா? 2030க்குள்ளே இந்த நடுத்தர வர்க்கத்தினரோட எண்ணிக்கை 75 கோடியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? வேறு இதில் இந்த ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில், சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் மகேந்திரகிரி கப்பல் கடற்படையில் இணைக்கப்பட்டிருப்பா. நம்ம ஏற்கனவே ஐஎன்எஸ் மகேந்திரகிரி பார்த்தோம். இவங்க இப்போ கொடுத்துருக்காங்க, இணைச்சிருக்காங்க. சரிங்களா?
இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்துலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல் ஐஎன்எஸ் மகேந்திரகிரி. இது வந்து 28 கடல் மைல் வேகத்தில் பயணிக்கிற திறன் கொண்டது. ப்ளஸ் பிரம்மோஸ் ஏவுகணை எல்லாமே இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாங்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கு. வேறு உலக செய்திகள் எதுவுமே இல்லை. உலக செய்திகள் விளையாட்டு செய்திகள் ரெண்டுமே எதுவுமே இல்லைப்பா, சரிங்களா? ஏன்னா ஃபைனல்ஸ் வந்தால் பார்த்துக்கலாம். ப்ளஸ் உலக செய்திகளில் வேறு எதுவுமே இல்லை. இதில் நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, சரிங்களா? 1000 ஏவுகணைகள் தயார், இந்த மாதிரி ஒரு மிரட்டல் நியூஸாக தான் இருக்குது. வேறு இது இல்லைப்பா. பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவங்க மறைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க சார்ந்த ஒரு சில நியூஸ் கொடுத்துருக்காங்க. 1938 ஆந்திர மாநிலம் குட்டூரில் பிறந்திருக்காங்க. 1950 வந்து விதியின் விளையாட்டு அப்படின்ற படம் மூலியமாக ஃபஸ்ட்டு பாடகியாக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2013 74வது வயதில் இவங்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. பட் வந்துட்டு அந்த விருதை வாங்க மறுத்துட்டாங்க. ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் பாடல் பாடியிருக்கேன், 38,000க்கு மேற்பட்ட பாடல்கள் பாடினதுக்கு எனக்கு பாரத ரத்னா கொடுங்க, இல்லாட்டி வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு திறமைக்காரங்களுக்கு அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றது அவங்க விருப்பப்படுறது, சரிங்களா? அதில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஒரு மிக சிறந்த பாடகி ஜானகி அவங்க வந்து இப்போ மறைஞ்சிருக்காங்க. ஸோ 4 தேசிய விருதுகள் இதுக்கு முன்னாடி இவங்க வாங்கியிருக்காங்கப்பா, சரிங்களா? சரி, ரைட். அதாவது 1ஆம் தேதி நியூஸ் பேப்பர் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோ போடும்போது அந்த 1ஆம் தேதி நியூஸ் பேப்பரும் சேர்த்து போட்டுருவோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக 1ஆம் தேதி நியூஸ் பேப்பர் வரும். ப்ளஸ் அது போக அடுத்து 13ஆம் தேதியிலேருந்து நியூஸ் பேப்பர் ரெகுலராக வரும்ப்பா. நன்றி.